உலகம் யாவையும் தமிழமாக்கலும் நெளிபெருத்தலும் நீக்கலும் நீங்களாம் அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர் கேசரணாங்களே. அன்பிற்கினிய சன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கமும் நல்வாழ்த்துக்களும். அன்பர்களே, இன்று புரட்டாசி 8 24/9/2025 புதன்கிழமையோடு அமைந்திருக்கக்கூடிய இந்த அற்புதமான நாளில் உங்கள் அனைவரையும் நம்முடைய சிறப்பான ஆலய வழிபாட்டு நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். இன்றைய தினம் புதன்கிழமையாக அமைந்திருக்கக்கூடிய இந்த அற்புதமான நாளில், அதிலும் நவராத்திரியோடு அமைந்திருக்கக்கூடிய இந்த நாளில் நாம் ஒரு அற்புதமான அம்பிகை ஆலயத்தை நாம் இன்றைக்கு தரிசிக்க இருக்கின்றோம். உலகத்திலேயே சாவித்திரி தேவி என்று சொல்லக்கூடிய அம்பிகைக்கு ஆலயம் இருப்பது இந்த ஊரில் மட்டும்தான். அதாவது இந்த ஊரானது எங்கே இருக்கின்றது என்று சொன்னால், பெரும்பேறு கண்டிகை அச்சரப்பாக்கத்தில் இருந்து ஏறத்தாழ 9 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்திருக்கக்கூடியது பெரும்பேறு கண்டிகை. அந்த பெரும்பேறு கண்டிகையில் சஞ்சீவி மலை அடிவாரத்தில் அமைந்திருக்கக்கூடியதுதான் சாவித்திரி தேவி ஆலயமானது. அந்த சாவித்திரி தேவிக்கு என்றே ஆலயம் உருவாக்கப்பட்டு இருந்தால் இந்த ஆலயத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னாக்க, அப்படி உள்ள போய் நம்ம கும்பிடுறப்ப விநாயகர், அதுவும் எப்படிப்பட்ட விநாயகர்ங்கிறீங்க, அத்திமரத்தால் ஆக்கப்பட்ட விநாயகர். அத்திமரத்தால் ஆக்கப்பட்ட விநாயகர் அப்படி தண்ணீரில் மிதந்து கொண்டு நமக்கு அருள் புரிந்து வந்து கொண்டிருக்கின்றார். அப்படி விநாயகரை நம்ம கும்பிட்டுட்டு மூலஸ்தானத்தில் போய் சாவித்திரி தேவியை வணங்குகின்றோம். சாவித்திரி தேவி அமர்ந்த திருக்கோலத்தில் பிரம்மாண்டமான வடிவத்தில் நமக்கு காட்சி தருகின்றார். இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய தெய்வங்களை எல்லாம் எந்தெந்த நாளில் எப்படி வணங்க வேண்டும் என்பதை நாம் நிறைவு பகுதியில் சிந்திப்போம் என்று தெரிவித்துக் கொண்டு, அப்படி சாவித்திரி தேவியை நம்ம வணங்கிவிட்டு அப்படியே பிரகாரம் வருகின்றோம். அப்படி பிரகாரம் வரப்ப பார்த்தீங்கன்னு சொன்னாக்க, பின்பக்கத்தில் அந்த சாவித்திரி தேவியினுடைய விக்கிரகத்திற்கு நேர் பின்பக்கத்தில் பார்த்தால் காயத்ரி தேவி 5 திருமுகளோடு 10 திருக்கரங்களோடு அப்படி காயத்ரி தேவியினுடைய அற்புதமான சன்னதியானது அமைந்திருக்கின்றது. அப்படி காயத்ரி தேவியெல்லாம் வணங்கிவிட்டு நம்ம மேற்கொண்டு அந்த ஆலயத்தில் தரிசனம் செய்கின்ற நேரத்தில் கால தர்மன், அதாவது யமதர்மனுக்கு என்று ஒரு சன்னதி, அதாவது யமதர்மன் வழிபட்ட தலம் எது என்று சொன்னால் ஸ்ரீவாஞ்சியம். சிவபெருமானை, அந்த வாஞ்சிநாத சுவாமியை ஸ்ரீவாஞ்சியத்தில் வழிபட்டான் யமதர்மன். அங்கு யமதர்மன் வழிபட்ட காரணத்தினால யமனுக்கு சன்னதி உண்டு. ஆனால் இங்கு இந்த ஆலயத்தில் கால தர்மனாக இருக்கக்கூடிய, அந்த கால தேவனாக இருக்கக்கூடிய யமதர்மனுக்கு தனி சன்னதியானது அமைந்து வழிபாடுகள் நடைபெற்று கொண்டு இருக்கின்றன. அதற்கடுத்ததாக கால பைரவருக்கும் தனி சன்னதியானது இந்த ஆலயத்தில் அமைந்து இருக்கின்றது. கால பைரவர் சன்னதியை நம்ம வணங்கிவிட்டு அதற்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னு சொன்னாக்க, காளிங்க நர்தன கிருஷ்ணருக்கு தனி சன்னதி அமைந்திருக்கின்றது. எனவே இந்த பெருமாளையும் நாம் வழிபாடு செய்து இப்பொழுது இந்த ஆலயத்தை நாம் தரிசிப்போம், வாருங்கள். பெரும்பேறு கண்டிகையில் அருள் பாலித்து வரக்கூடிய சாவித்திரி ஆலயத்தை தரிசித்துக் கொண்டிருக்கின்றோம். அதாவது சத்தியவான் சாவித்திரி கதை நம்மளுக்கு நல்லா தெரியும். ஆனால் அதிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய நீதி, அதிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய தத்துவம் என்ன ஆகியவற்றைத்தான் இப்பொழுது நாம் பார்க்க இருக்கின்றோம். அன்பர்களே, எப்படி என்று சொன்னால், மத்திர தேசத்து மன்னன், அந்த மத்திர தேசம் என்பது எங்கு இருக்கின்றது இப்பொழுது என்று சொன்னால், குஜராத்துக்கு அருகில் அமைந்திருக்கக்கூடியது. அந்த மத்திர தேசத்து மன்னனாக இருக்கக்கூடியவன் சாவித்திரியை மகளாக பெற்றான். சூரியனுடைய அருளால் அவனுக்கு பெயர் சாலுவன் என்று பெயர். அந்த சாலுவன் சூரியனுடைய அருளால் ஒரு மகளை பெற்றான். சூரியனுடைய அருளால் பெற்ற மகள் என்ற காரணத்தினாலே அந்த மகளுக்கு சாவித்திரி என்ற பெயரை வைத்தான். அதே சந்தர்ப்பத்தில் அந்த சாவித்திரியானவள் வளர்ந்து வருகின்ற பொழுது அவளுக்கு திருமணம் பேச வேண்டும் என்பதற்காக அப்படி முயற்சி எடுக்கின்ற நேரத்தில் அவள் என்ன செய்தாள், நானே என்னுடைய கணவனை தேர்ந்தெடுக்கின்றேன் என்று சொல்ல, அந்த அடிப்படையில் என்னாயிற்று என்று சொன்னால், சால்வ தேசத்து மன்னன் மிருத்யும்னன் என்று பெயர். அவன் தன்னுடைய செல்வம் செல்வாக்கு எல்லாவற்றையும் இழந்து காட்டில் வாழ்ந்து கொண்டிருந்தான். அவனுக்கு சத்தியவான் என்று ஒரு மகன்.
நல்ல அற்புதமான மைந்தனாக இருந்தான். அந்த சத்தியவானும் தன்னுடைய தந்தையோடு சேர்ந்து காட்டில் இருந்தான். சாவித்திரியானவள் தனக்குரிய மணாளனை தேட வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு பகுதியாக அவளே விஜயம் செய்து அவளே சென்று மணமகனை தேர்ந்தெடுக்கக்கூடிய முயற்சியில் ஈடுபட்டு இருக்கின்ற நேரத்தில் இந்த சத்தியவானை பார்த்தாள். தன்னுடைய மனதை பறிகொடுத்தாள். சத்தியவானை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று தன்னுடைய தந்தையிடம் விருப்பத்தை தெரிவித்தாள். அப்பொழுது நாரத பகவான் அங்கே வந்தார். வந்தவர் என்ன செய்தார்? அந்த சத்தியவான் இன்னும் 12 மாதங்களில் இறந்து விடுவான், அவனை போய் நீ திருமணம் செய்து கொள்கின்றேன் என்று சொல்கின்றாயே என்று சொல்ல, இல்லை, நான் மனதில் அவரை கணவனாக வரித்து விட்டேன், எனவே அவரைத்தான் திருமணம் செய்து கொள்வேன் என்று உறுதியாக இருக்க, பிறகு அந்த சத்தியவானுக்கும் சாவித்திரிக்கும் திருமணமானது நடைபெற்றது. சாவித்திரியும் கானகத்திற்கு வந்துவிட்டாள். இப்படி சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் கணவன் இறக்கப் போகின்றான் என்று ஒரு 3 நாட்களுக்கு முன்பாகவே அவளுக்கு தெரிந்துவிட்டது. அந்த காலத்திலலாம் பார்த்தீங்கன்னா இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான பதிவிரதையாக கற்புக்கரசியாக இருக்கக்கூடியவர்களுக்கு நடக்கப் போகின்ற சம்பவம் முன்கூட்டியே தெரியும். நடப்பவை கண்களுக்கு தெரியும். அது ஒரு காலம். அந்த காலத்தில் அப்படி நடந்தது. எனவே அந்த அடிப்படையில் அதாவது கணவனுடைய உயிரை பறிக்க வேண்டும் என்பதற்காக யமதூதர்கள் வந்தார்கள். யமதூதர்கள் வந்த நேரத்தில் அவர்களிடம் மன்றாடுகின்றாள் சாவித்திரி. ஆனால் அவர்கள் எங்களுடைய டிபார்ட்மெண்ட் இருக்கே, யமதர்மஜனுடைய டிபார்ட்மெண்ட்டு, யாருக்கும் நாங்கள் அப்படி சலுகை காட்ட மாட்டோம், ஃபேவரிட்டிசம் காட்ட மாட்டோம், யாருக்கும் பயப்பட மாட்டோம். உரிய நேரத்தில் உரிய காலத்தில் யாரை எப்பொழுது கொண்டு செல்ல வேண்டுமோ அப்படி கொண்டு சென்று விடுவோம் என்றெல்லாம் அவர்கள் சொல்ல, யமதர்மனை அப்பொழுது நேரில் வந்து விட்டான். வந்தவன் என்ன செய்தான்? சத்தியவானுடைய உயிரை அப்படி பறிப்பதற்காக அவன் முற்பட்ட நேரத்தில் சாவித்திரியானவள் திரும்பவும் அவனை பின்தொடர்ந்து சென்றாள். அதாவது யமதர்மனை பின்தொடர்ந்து சென்றாள். யமதர்மன் என்ன செய்தான்? உன்னுடைய பக்தியை நான் மெச்சுகின்றேன், உன்னுடைய கற்பு திறத்தை நான் பாராட்டுகின்றேன் என்று சொல்ல, உனக்கு ஏதாவது வரம் தேவையாக இருந்தால் கேள். அதாவது அந்த போன உயிரை நான் திரும்ப தர முடியாது, உனக்கு ஏதாவது வரம் தேவையாக இருந்தால் கேள் என்று சொல்ல, அடுத்த நிமிடம் சாவித்திரி என்ன செய்தாள்? என்னுடைய மாமனாருடைய சந்ததி எந்த தடையும் இல்லாமல், தங்கு தடையில்லாமல் அது வளர வேண்டும் என்று அவள் ஒரு புத்திசாலித்தனமாக ஒரு கேள்வியை கேட்டாள். மாமனாருடைய சந்ததி என்று சொன்னால் இந்த கணவன் இல்லாமல், அதாவது சத்தியவான் இல்லாமல் எப்படி வளர முடியும்? எனவே அந்த அறிவு கூர்மையை புரிந்து கொண்டு சத்தியவான் உயிரை மீண்டும் அழித்து விட்டான். யார்? யமதர்மன் என்பது வரலாறு. இதிலிருந்து நமக்கு தெரிய வருவது என்ன என்று சொன்னால், சமயோஜித புத்தி என்பது பெண்களுக்கு இயற்கையாகவே அமைய வேண்டும். அந்த சமயோஜித புத்தியோடு செயல்பட்டார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு வெற்றி நிச்சயம் என்பதை காட்டுகின்றது இந்த சம்பவம் என்று எடுத்துக்கொண்டு, இப்பொழுது நாம் பெரும்பேறு கண்டிகை சாவித்திரி ஆலயத்தை தரிசிப்போம். வாருங்கள். பெரும்பேறு கண்டிகை சஞ்சீவி மலை அடிவாரத்தில் அமைந்திருக்கக்கூடியது சாவித்திரி தேவி ஆலயம். உலகத்திலேயே சாவித்திரி தேவி ஆலயம் என்பது இங்கு மட்டும்தான் அமைந்திருக்கின்றது என்று இந்த ஆலயத்தினுடைய ஸ்தாபகர் அன்னை அடிகள் கூறுகின்றார். இந்த சாவித்திரியினுடைய வரலாறு எப்படி என்று சொன்னால், நாம் பாண்டிச்சேரிக்கு சென்றோம் என்று சொன்னால் அங்கு அரவிந்தருடைய ஆசிரமத்திற்கு செல்வோம். அரவிந்தர் அவர் சிறைச்சாலையில் இருந்த பொழுது இந்த சாவித்திரியினுடைய நூலை விரிவாக எழுதியிருக்கின்றார். எனவேதான் அந்த அரவிந்தருடைய பக்தர்களாக இருக்கக்கூடியவர்கள் இந்த ஆலயத்திற்கு பெருவாரியாக வருகை தருகின்றார்கள். இந்த ஆலயத்தில் அத்திமர விநாயகர் இருக்கின்றார் என்று பார்த்தோம் அல்லவா? அவருக்கு சங்கடகர சதுர்த்தி நாளில் விசேஷமான சிறப்பு பூஜைகளும், அடுத்ததாக அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய சுக்குல சதுர்த்தி, வளர்பிறை சதுர்த்தியிலும் விசேஷமான பூஜைகள் நடைபெறுகின்றன. நாமும் அதில் பங்கு கொண்டோம் என்று சொன்னால் நம்முடைய சங்கடங்கள், நமக்கு காரிய தடைகள் போன்றவை விலகும் என்று பக்தர்கள் உறுதியாக நம்புகின்றார்கள். அதற்கு அடுத்ததாக இந்த ஆலயத்தில் கால தர்மன், அதாவது யமதர்மனுக்கு சன்னதியானது அமைந்திருக்கின்றது. மரண பயம் நீங்கவும், நோய் நொடிகள் நம்மை அணுகாமல் இருக்கவும், அமாவாசை மற்றும் அஷ்டமி போன்ற
நாட்களில் இந்த யமதர்மனுடைய சன்னதியிலே வந்து வழிபாடுகள் செய்தார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு மேற்குறித்த சங்கடங்கள் நீங்குகின்றன. அடுத்ததாக குழந்தை பேறு வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய காளிங்க நர்தன கிருஷ்ணனாக, அதாவது அந்த வெண்ணைக்கு ஆடும் பிள்ளையாக இருக்கக்கூடிய அந்த கண்ணனை வழிபாடு செய்தார்கள் என்று சொன்னால் குழந்தை பாக்கியம் வெகு விரைவில் அவர்களுக்கு அமைகின்றது. அடுத்ததாக அஷ்டமி போன்ற கால பைரவரை வணங்கினோம் என்று சொன்னால் அந்த அஷ்டமி போன்ற நாட்களில் நமக்கு இருக்கக்கூடிய சகலவிதமான கஷ்டங்களும் நீங்கி விடுகின்றன என்று அப்படி பக்தர்கள் உறுதியோடு நம்புகின்றார்கள். அடுத்ததாக வெள்ளிக்கிழமை பௌர்ணமி போன்ற நாட்களில் நாம் இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய காயத்ரி தேவியை வழிபாடு செய்தோம் என்று சொன்னால் நமக்கு நன்மைகள் காத்து கொண்டிருக்கின்றன. இந்த ஆலயத்தினுடைய பிரதான தெய்வமாக இருக்கக்கூடிய சாவித்திரி தேவி, அந்த சாவித்திரி தேவியையும் நாம் எந்தெந்த கிழமைகளில் எப்படி வழிபாடு செய்ய வேண்டும் என்று ஒரு வழிமுறையை வகுத்து இருக்கின்றார்கள். அந்த வழிமுறையின் அடிப்படையில் நாம் செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, பௌர்ணமி போன்ற நாட்களிலே வந்து இந்த சாவித்திரி தேவியை வணங்கினோம் என்று சொன்னால் சர்வ நிச்சயமாக யார் வணங்குகின்றார்களோ அவர்களுக்கு ஆயுள் பற்றிய பயம் என்பது இல்லாமல் போய்விடும். அடுத்து சகலவிதமான கஷ்டங்களில் இருந்தும் நமக்கு நிவாரணமானது அமைகின்றது என்று பக்தியோடு குறிப்பிடுகின்றார்கள். இந்த ஆலயத்திற்கு வந்து சென்று அந்த அனுபவத்தை பெற்ற பக்தர்கள் ஆகியினால் சகல ஐஸ்வர்யங்களும் சகலவிதமான செல்வமும் நமக்கு பெருக நாம் சாவித்திரி தேவியை பௌர்ணமி நாளில் வந்து வழிபட்டோம் என்று சொன்னால் வெள்ளிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, செவ்வாய்க்கிழமை போன்ற நாட்களில் வழிபட்டோம் என்று சொன்னால் பலன் உடனடியாக கைமேல் கிடைக்கின்றது என்று இப்படிப்பட்ட அற்புத தெய்வமாக இருக்கக்கூடிய பெரும்பேறு கண்டிகையில் அருள் பாலித்து வரக்கூடிய சஞ்சீவி மலை அடிவாரத்தில் அருள் பாலிக்கக்கூடிய அற்புத தெய்வமாக விளங்கக்கூடிய சாவித்திரி தேவியினுடைய அருளால் நம்முடைய நேயர்கள் அனைவரும் எல்லா நலமும் பெற்று பல்லாண்டு பல்லாண்டு வாழ வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த அளவில் நிறைவு செய்து கொள்வது நாகை முகுந்தன். நன்றி, வணக்கம், வாழிய நலம்.